இந்த கொள்கைன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் போவாங்க, அங்கேருந்து இந்த பக்கம் வருவாங்க, இங்கே இருந்துங்கன்னே அந்த பக்கம் போவாங்க, இப்படி மாறி மாறி தான் அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. கொள்கைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதில் வந்து திமுகவுடன் சேரலாம், விசிகா இருக்கும் இடத்தில் சேரலாம், தாவேகாவுடன் கூட சேரலாம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு பாமக அந்த ஐயா அவர்களது பாமக இருக்கின்றது. இதை விட அவங்க அந்த அந்த பார்ட் ஆஃப் கட்சி இனிமே அதுக்கு ரெலவன்ஸே இல்லை அப்படின்றதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும் சொல்லுங்க? பாமக கூட்டணி வேணும்னு திமுக அதிமுக இரண்டு அணிகளும் வந்து போட்டி போட்ட காலம் போயிட்டு இன்னைக்கு வந்து நாங்களாம் அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு அது பாமக தானே சொல்லிட்டு இருக்காரு இவரு. நாங்க தான் உண்மையான பாமகன்னு சொல்றாருல்ல. அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு? பாஜக பாமக இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்ப எப்படி இவங்க வந்தா அவர் வெளில போயிடுவாரா? அதாவது அவரை வந்து தாவேகா பக்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரோ ஏதாவது வழி பண்ணிக்கிறாங்களோ. இப்படி ஒரு பாமகவை கொண்டு போயிட்டு அங்கே அட்டாச் பண்ணிட்டோம்னு சொன்னா விசிகா வெளில வந்துருவாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல் வேலை இருக்குமோ? இப்போ அங்கே அதிமுகவில் 17 கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து ஒரு 7 கொடுத்துறேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? அதை விட ஒன்றாவது அதிகம் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா அங்கேயே அடிபட்டு போயிடும். அதை விட ஒன்றாவது அதிகமாக வாங்கலை எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அப்படின்னாலே பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடும். 18 கொடுக்கறதுக்கு மறுபடியும் டிடிவி அவர்கள் தனியாக நின்றாதான் உண்டு, வேற சான்ஸே கிடையாது. அவருடைய மகள் அவர் தான் வந்து இப்போ தலைவர். இதே மாதிரி பேரன் ஏதோ ஒரு பதவிக்கு வந்திருக்காருங்களா. இவங்களெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியும்? இவங்கள என்ன காரணத்துக்காக குடும்பத்திலேருந்து கொண்டு வந்து எல்லா போஸ்ட்லையும் அவர் நிரப்பி வச்சுட்டு இருக்காரு? ஏன் கோகாமணி அவர்களுக்கு அந்த தலைவர் பதவியை கொடுக்கக்கூடாதா? சரிங்க, அன்புமணி போயிட்டார், இது தாங்க பாமக, நீங்க தாங்க தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஏன் வந்து எல்லா ஃபேமிலியில கொண்டு வந்து நீங்க இணைச்சு நிற்கிறீங்க? ஏதோ ஒரு குடும்பம் மாதிரி தான் தெரியுதே தவிர கட்சி மாதிரியே தெரியல. அது தேமுதிக ஆட்சியில் பங்குலாம் வேற சொல்லிக்கிறாங்க. முதல்ல கூட்டணியிலேயே பங்கு கொடுப்பாங்களான்னு தெரியல, இது ஆட்சியில் பங்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. கடலூர்ல பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு. கரெக்ட், அதாவது விருதாச்சலத்துல இருந்து கேப்டன் அவர்கள் ஜெயிச்சாரு. இதெல்லாம் ஒரு இது விஷயமா? நீங்க ரெடியா இருந்துட்டு போங்க, உங்களை சேர்க்கறதுக்கு யாரும் ரெடியா இல்லை, அவ்வளவுதான். மிஞ்சி போனா ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கொடுப்பாங்க அதிமுக. இஷ்டமர் தான் வந்து சேர்ந்துக்காங்க. இல்லைன்னா நீங்க தனியாவே உங்க பலத்தை காமிங்க. ஒரு 10% ஓட்டு வாங்கி இவங்களையோ அவங்களையோ நீங்க சாய்க்கிறீங்கன்னா சாய்ச்சிட்டு போங்க. அடுத்த தடவை தனியா ஒரு தடவை நில்லுங்க, தப்பு இல்லை. இந்த தடவை நீங்க ஒரு 10% ஓட்டை வாங்கி சாதிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா 29லேருந்து பார்த்தீங்களா எங்களுடைய பவர் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு வந்து காத்துட்டு இருப்பாங்க, வாங்க எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து திமுகவுக்கு எதிரான கடுமையான அறிக்கைகள் அதிக அளவில் விட்ட தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட அறிக்கைகள் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி நல்லாட்சி அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. இதை எப்படி புரிந்து கொள்வது? இவங்களும் தேமுதிக மாதிரி தான். இந்த கொள்கைன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் போவாங்க, அங்கேருந்து இந்த பக்கம் வருவாங்க, இங்க இருந்துங்கன்னே அந்த பக்கம் போவாங்க, இப்படி மாறி மாறி தான் அவங்க கூட்டணி வச்சுக்கிறாங்க. கொள்கைக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதுல வந்து திமுகவுடன் சேரலாம், விசிகா இருக்கும் இடத்தில் சேரலாம், தாவேகாவுடன் கூட சேரலாம்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு பாமக அந்த ஐயா அவர்களது பாமக இருக்கின்றது. இதை விட அவங்க அந்த அந்த பார்ட் ஆஃப் கட்சி இனிமே அதுக்கு ரெலவன்ஸே இல்லை அப்படின்றதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும் சொல்லுங்க? இன்னைக்கு திமுக ஆட்சியை பார்த்து நல்ல ஆட்சின்னு சொல்றாரு. சரி, ரைட், அப்போ அவங்களே தொடர்ந்து இருக்கட்டும். கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தாரு, நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை, காங்கிரஸ்லாம் கூட அது பேசியிருந்தாங்க, அவங்க வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. பாருங்க, நாங்களாம் அவ்வளோ நல்லவங்க, எங்களை கூட்டணியில் சேர்த்துக்காங்க, இப்படி கெஞ்ச வேண்டிய நிலைமை பாமகக்கு வேணுமா? பாமக கூட்டணி வேணும்னு திமுக அதிமுக இரண்டு அணிகளும் வந்து போட்டி போட்ட காலம் போயிட்டு இன்னைக்கு வந்து நாங்களாம் அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு இதை விட ஒரு சரிவு அந்த கட்சிக்கு என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? இல்ல, அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக கூட்டணியில் இணைஞ்சதுனால ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் செல்வதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு எப்படி அண்ணன் திரும்ப ஒத்துப்பாரு? அது பாமக தானே சொல்லிட்டு இருக்காரு இவரு. நாங்க தான் உண்மையான பாமகன்னு சொல்றாருல்ல. அண்ணன் திரும்ப என்ன சொன்னாரு? பாஜக பாமக இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்ப எப்படி இவங்க வந்தா அவர் வெளில போயிடுவாரா? அதாவது அவரை வந்து தாவேகா பக்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யாரோ ஏதாவது வழி பண்ணிக்கிறாங்களோ. இப்படி ஒரு பாமகவை கொண்டு போயிட்டு அங்கே அட்டாச் பண்ணிட்டோம்னு சொன்னால் விசிகா வெளில வந்துடுவார். இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்லீப்பர் செல் வேலை இருக்குமோ சிவா? இல்லை 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே விசிகா வந்து தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் தாவேகா பக்கம் போய் நிற்கிறாங்கன்னு ஒரு குறை இருக்குது. மிச்சம் மீதி இருக்கவங்க என்ன யோசிப்பாங்க? நாங்கள் பாசக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாமக உள்ளே வந்துச்சு, இவர் கேட்காம இங்கே இருக்காரு அப்படின்ட்டு மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தான் இந்த பூரான் உதாரணம் தான். கட்சி மட்டும்தான் இங்கே இருக்கும்,
தொண்டர்கள்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க. பரவாயில்லையா? இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்போ திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் தலைமையிலான பாமக, ராமதாஸ் சொல்லக்கூடிய பாமக வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு பார்க்கலாமா? எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா விசிக அவர் போறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா அங்க சேர்த்துக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்களா? ஏங்க ஏற்கனவே காங்கிரஸ்ல நிறைய சீட்டு வேணும்னு கேட்டுக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள்லாம் நாங்க ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா சீட்டு நிறைய கேட்போம்னு சொல்லிக்கிறாங்க. விசிக அந்த மாதிரி தான். கூடவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி ஒருவேளை காங்கிரஸ் போனா, இதுதான் நான் சொன்னேன், எனக்கு கூட்டணி உடைகிறதா பலகீனப்படுகிறதா அப்படின்னா இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கே கேட்க மாட்டோம் அப்படின்னு. எதுக்குன்னா காங்கிரஸ் போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கெட்ட பசங்க, நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க, நாங்கள் பங்கெல்லாம் கேட்க மாட்டோம், அதனால் அவங்க பங்கையும் சேர்த்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுங்க, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் போல என்னை பொறுத்த வரைக்கும் ஹைகமாண்ட் வந்து போகிறதா முடிவு எடுக்க மாட்டாங்க, தொண்டர்கள் ஒன்றா போகலாம், இதுதான் என்னுடைய கருத்து. தட் வில் பி என்ன சொல்கிறது, சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதாகும் நேஷனல் லெவலில் காங்கிரஸ். ஓகே, பட் அவங்க வந்து என்ன ஒன்றாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. கட்சிகள் இங்கே ஒன்றா இருக்குது, காங்கிரஸும் இங்கே இருக்குன்னும் போது இந்த டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து இவர் பாமக உள்ள சேர்த்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல விசிகாவுக்கு அது வந்து சங்கடமாக இருக்கும். அது வந்து அந்த புலியாடு புல்லுக்கட்டு மாதிரின்னு வச்சுப்போமே, அது வந்து சரி வராது. அண்டு இவரும் வேற வந்து அது மட்டும் இல்லை, அது மகனுக்கு 17 குத்துக்கிறாங்க, அப்போ எனக்கு வந்து 18ஆவது கொடுக்கணும், கேட்பாரா மாட்டாரா? 18 கொடுக்கறதுக்கு அங்கே சீட் இருக்குதா? அல்ல, ஜி.கே. மணி, ஸ்ரீகாந்தி தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்கிறாரு. அது யாரோன்னா போட்டியிடலாங்க, நம்ம கூட போட்டியிடலாம். கூட்டணியில் சேர்த்துப்பாங்களா? நான் கேட்குறேன், இப்போ அங்கே அதிமுகவில் 17 கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து ஒரு 7 கொடுத்துறேன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? அதை விட ஒன்றாவது அதிகம் வேணும் அப்படின்னு கேட்க மாட்டேன், ஏன்னா அங்கேயே அடிபட்டு போயிடும். அதை விட ஒன்றாவது அதிகமாக வாங்கலை எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி அப்படின்னாலே பார்த்தீங்களா, இது ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிரும். 18 கொடுக்கறதுக்கு மறுபடியும் டிடிவி அவர்கள் தனியாக நின்றாதான் உண்டு, வேற சான்ஸே கிடையாது. இப்போ சரி, இந்த பக்கம் இருக்கவங்கள ஐயா ராமதாஸ் அவர்களை தவிர மற்றவங்கெல்லாம் இப்போ வந்து அவருடைய மகள், இங்கே கோகாமணி அவர்களை விட்டுருங்க, அவருடைய மகள் அவர் தான் வந்து இப்போ தலைவர். இதே மாதிரி பேரன் ஏதோ ஒரு பதவிக்கு வந்திருக்காருங்களா, இவங்களெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியும், இவங்கள என்ன காரணத்துக்காக குடும்பத்திலேருந்து கொண்டு வந்து எல்லா போஸ்ட்லையும் அவர் நிரப்பி வச்சுட்டு இருக்காரு? ஏன் கோகாமணி அவர்களுக்கு அந்த தலைவர் பதவியை கொடுக்கக்கூடாதா? சரிங்க, அன்புமணி போயிட்டார், இது தாங்க பாமக, நீங்கள் தாங்க தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடாதா? ஏன் வந்து எல்லா ஃபேமிலியில் கொண்டு வந்து நீங்கள் இணைச்சி நிற்கிறீங்க? ஏதோ ஒரு குடும்பம் மாதிரி தான் தெரியுதே தவிர கட்சி மாதிரியே தெரியல. அதை போய் யாராவது சேர்த்துன்னு சீட்டு கொடுப்பாங்களா? இவர் நினைக்கலாம் நம்ம அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு, யாரும் சேர்த்துக்க போகிறது கிடையாது. தேமுதிகவும் அப்படித்தான் ஆக போகுது, பார்த்துக்கோங்க. ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடலூர்ல நடந்த மாநாடு கூட்டத்துல பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெடி ஆகிட்டோம், ஆனா விரைவில் அறிவிப்போம் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சிருக்காங்க. நீங்க ரெடி ஆகலாம், பட் உங்களை வந்து கூட்டணியில் சேர்க்கறதுக்கு அங்க யாரும் ரெடி இல்லை. தேமுதிக இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற கருத்துக்களை அழுத்த திருத்தமா முன்வைக்கிறாங்க. ஆமா, நாங்க எப்போ அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம், 21லயும் அப்படிதான் சொல்லுவோம், நாங்கள் இருக்கோம். அதுவும் இது தேமுதிக ஆட்சியில் பங்குலாம் வேற சொல்லிக்கிறாங்க. முதல்ல கூட்டணியிலேயே பங்கு கொடுப்பாங்களான்னு தெரியல, இது ஆட்சியில் பங்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. கடலூர்ல பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டம் அப்படின்னு. கரெக்டு, அதாவது விருதாச்சலத்துல இருந்து கேப்டன் அவர்கள் ஜெயிச்சாரு. அண்டு கூட்டத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது சிவா. இதெல்லாம் வச்சுக்கின்னு வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்கே இருக்கிற எம்எல்ஏ சீட்டில் ஒவ்வொரு கட்சியும் ஆளுக்கு 100 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. மொத்த சீட்டு வந்து 800-900 சீட்டுன்ற மாதிரி வரும். இதெல்லாம் ஒரு இது விஷயமா? நீங்கள் ரெடியாக இருந்துட்டு போவாங்க, உங்களை சேர்க்கறதுக்கு யாரும் ரெடியாக இல்லை, அவ்வளோதான். மிஞ்சி போனால் ஒரு 3 சீட்டு 4 சீட்டு கொடுப்பாங்க அதிமுகவில். இஷ்டமாக தான் வந்து சேர்ந்துக்காங்க, இல்லைனா நீங்கள் தனியாகவே உங்கள் பலத்தை காமிங்க. ஒரு 10% ஓட்டு வாங்கி இவங்களையோ அவங்களையோ நீங்கள் சாய்க்கிறீங்கன்னா சாய்ச்சிட்டு போவாங்க. அடுத்த தடவை தனியாக ஒரு தடவை நில்லுங்க, தப்பு இல்லை. இந்த தடவை நீங்கள் ஒரு 10% ஓட்டை வாங்கி சாதிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா 29லேருந்து பார்த்தீங்களா எங்களுடைய பவர் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு வந்து காத்துருப்பாங்க, வாங்க எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருந்தால் யாரும் சேர்க்க மாட்டாங்க சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.